friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எனக்கு ஒரு சில things எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. சோ நான் இவரை கேட்டேன் காலையில எனக்கு இந்த மாதிரி வந்து காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம் எல்லாம் வாங்கணும்ப்பா எங்க போய் வாங்கலாம் அப்படினு கேக்கும்போது இவர் வந்து ஒரு இது சொன்னாரு. एक्चुअली நான் சொல்ல மம்மி ஒரு காமிச்சாங்க ஹோல்சேல் கடை. ஓகேங்களா? சோ அது எங்க இருக்குதுன்னா சிக்பெட் சைடுல நேஷனல் மார்க்கெட் அந்த பக்கம் சைடுல வந்து அது இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நான் வந்து வேலை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆல்ரெடி 7 மணி. ஆனா போய் அங்க கடை இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது வந்து இதுதான் கேட்கணும் நீங்க. ஏன்னா நான் 5:30 மணிலன்னு கூப்பிடுங்கிறேன். கேட்டியே வா போய் வாங்கி தரேன் வாங்கி கொடுக்கறது நான் ரெடி. ரெஸ்பான்சிபிலிட்டியா வரியா அப்படின்னு கேட்டா இப்போ நாங்க வந்து நேஷனல் மார்க்கெட் போயிருக்கிறோம். பாப்போம் நம்ம போற விஷயம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இங்க இருந்து அந்த அது நேஷனல் மார்க்கெட் அப்ப அது பேரு அதுதான் மெஜஸ்டிக் போட்டிஸ் போவல. ஆமா அங்க போனோம். அதுதான் அங்க வந்து ரொம்ப வந்து தூரம்னால இப்போ வண்டிலயும் போக முடியாது. ஏத்திக்கிட்டு அப்படி வண்டியில போக முடியும். சப்போஸ் நீ வந்து பேக்கா தூக்கினா எந்த வண்டியில வச்சு நான் தலைமையில வச்சுதான் நான் ஓட்டின்னு வரணும். நீ நான் ஆயா கான்னு வருவேன். அதனாலதான் உன்னால நம்பவே முடியாது. நம்ம கார்லயே போலாம். ஏன்னா எதுனா வாங்கினீங்கன்னா வண்டியில வச்சுன்னு எடுத்துன்னு வர முடியாது, கஷ்டம் என்னால. அதனாலதான் சரி ஓகே நான் ஓட்டிட்டு இருந்தப்பல நீங்க புடிச்சிட்டு பாத்த ஓட்டுறதெல்லாம் வந்து பாத்து நான் நல்லா தான் ஓட்டினேன். நீங்க தான் வந்து ஒரு மீன் மாடுத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஓட்ட கட்டுக்கினாங்க. அப்படியே போயிட்டு ஓட்ட கட்டுக்கினாங்கன்னு சொல்லணும். டமாலு நுள்ளிட்டு இருக்குவேன். அதனால நான் நல்லா தான் ஓட்டினேன். நீங்க தான் வந்து விழுந்துடாது இறங்க சும்மா என்னத்துக்கு ஆல்ரெடி அங்கங்க கீழே விழுந்து அடிபட்டாதான் ஏந்தாதான்ப்பா கத்துக்க முடியும். கீழே உழுது கடிப்பட்டு உழுதா பரவாயில்ல. நீ ஓட்டுறது பார்த்தா ஒரே போயிடுற மாதிரி ஓட்டுறிய. ஒரு வாட்டி போயிட்டா வர முடியாது. அப்ப நான் சொல்றேன் கீழே உழுது கத்துக்கலாம். நான் இல்ல சொல்ல ஒரேடியா என்ன தவிக்க விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமா ஃபுல் வாழ்க்கை ஃபுல்லா நான் தானே தவிக்கணும். அதுதான் சொல்றேன். ரிஸ்க்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிடணும். எஸ், நம்ம வந்து அது இது பண்ணக்கூடாது. சரிமா? நான் என்னத்துக்கு ரிஸ்க், ஜாலியா போகலாம். ஹஸ்பண்ட் உட்கார வச்சுன்னு கூப்பிட்டு போய் இட்டுன்னு வரான். வேற என்ன ராணி மாதிரி உக்காந்துவா, அவ்வளவுதான். பேசஞ்சர் பிரின்சஸா எப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்படி வேணா வச்சுக்கோ. சரி ஓகே, சரி போங்க. நடுவுல ஏதாவது சாப்பிட இருந்தா நினைச்சேன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையேன்ட்டு. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா இல்ல சாப்பிடு. ஏன்னா நான் சாப்பிடலன்னு உனக்கு தெரியும். நான் நைட்ல ரைஸ் விட்டு ரொம்ப மாசம் கணக்குல ஆயிடுச்சு. கிரேப்ஸ் வீட்டுல உழுது கிடைக்குது. இல்ல கிரேப்ஸ் தவிர எவ்வளவு பழம் கொய்யாக்காய் சாப்பிட்டேன் நானு. ஆப்பிள் மம்மி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரமா மாங்குன்னு அந்த டிராபிக்ல எப்படியும் வந்து சேர்ந்துட்டோம். ஆனா நம்ம போற கடை வந்து இருக்குதா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கணும். பட் நேஷனல் மார்க்கெட் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து. நான் ஒரு வாட்டி வந்து சும்மா நான் கார் இங்கே போட்டு இருந்தேன் வெளியோ. ஓனாவும் மம்மி வண்டி போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு வந்தாங்க. சரி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஹாங்காங் பஜார்னு சொல்லுது. எங்கே ஹாங்காங் பஜார்? எங்கே ஃபோன் பண்ணி கேளு எங்கன்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் மார்க்கெட்டுக்கு. எதுவும் வாங்கினுக்குது. பார்க்கலாம் என்ன நான் வாங்குறேன்ட்டுன்னு. இது நீ ஆல்ரெடி வச்சுருந்தானே இருக்கிற? நான் வந்து மேக்கெட்டுங்கிற மாதிரி இருக்குது. கொண்டுறோம் மேக்கு ஸ்விஸ் ஓகே தான். எப்படி ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. வந்தோன்னே எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தூக்கி வச்சுக்குது. 2 தானா? சரி பார்த்து எடுத்துக்கோ. என்னது? ஓகே. ஓய் பாட்டில் வேணுமா? ஷவர் ஜெல் வேணுமா? எனக்கு நான் சும்மா யூஸ் பண்ணதில்ல. நான் சோப் தானே முடியும். ಇದು ಪೀಸ್ ಇಲ್ವಾ ನೋಡ ಚೆಕ್ ಮಾಡಕ್ಕೆ? என்னப்பா லிப்ஸ்டிப்பா வாங்கினுங்கிற? இல்லை எனக்கு என் பாக்கெட்லேயே அப்பப்போ வர போடுவேன் நீ. இங்கே ஒன்று இருக்கு பாரு, புது பீஸ். போதுமா? 2 வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வெற்றிகரமா காஸ்மெட்டிக் ஷாப்பிங் முடிச்சிட்டு இப்போ வந்து ஃபுல் பிஸ் எடுக்குது மேடம். மேக்கெல்லாம் வாங்கிட்டேன். அதனால இப்போ வந்து அடுத்தது எங்க போறோம்? அந்த பக்கம் போறோம். நேஷனல் மார்க்கெட். இப்போ அங்க போயிருந்தா ஹாங்காங் பஜார். இது வந்து நேஷனல் மார்க்கெட். இவ்வளோ வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காமிக்கிறோம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் காலி ஆயிடுச்சு, வேணும்னு சரி ஓகே இரு. எங்க கூட்டு போறாரு இவரு மைக்கேல் கார்ஸ். ஓய் இங்க எல்லாம் செகண்ட் ஹேண்ட். ஐ மீன் இதுவா காபி. இப்போ தைலாந்து போனல அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நைட்டி ஷாப்பிங். நைட்டி பார்த்துனுக்குது. சைஸ் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோ. இப்போ வாங்க முடியாது சைஸ். நைட்டி வந்து நைட்டில் வந்து இந்த மேடம் வந்து எனக்கு சரியில்லைன்னு நினச்சி சரி ஓகே வாங்கிக்கோ. நிறைய கலர்ஸ்க்கு தான் பார்த்துருக்குது. பார்த்து எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை ஹஸ்பண்ட் ரொம்ப ஆங்க்ரி மோட்ல இருக்கிறாரு. அது ஏன்னு தெரியுமா? ஒரு இது பார்த்தோம், ட்ரெஸ்ஸு பார்த்தோம். அந்த ட்ரெஸ் வந்து அது வந்து காஸ்ட்லி இல்லை. அது எங்கே இது இருந்தாலும் அது அந்த ரேட் தான். ஆனால் யோசித்தேன் சரி சும்மா எல்லாத்துக்கும் வாங்கினேன்னு விட்டு எனக்கு தேவையான நைட் ட்ரெஸ் மட்டும் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஏன் எடுக்கலன்னுட்டு திட்டு வாங்கினேன். ஒரு 800ல என்ன ஆகிட போகுது? ஒரு 3 எடுத்துச்சு, 2 வந்து 1000 rupees ஆயிடுச்சு. இன்னும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 800 வந்து 1200 சொன்னா கட்சியில் 800 rupees கொடுக்குறேன். நான் இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கிச்சு. எது நம்ம காசு கொடுத்து எது கம்மி கொடுத்து வாங்கினோமோ அது வந்து ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குது. எது நம்ம வந்து கொடுத்து வாங்க முடியுமோ அதை வந்து வானாந்து. இது இந்த மாதிரி ஒரு அரமெண்டெல்லாம் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீ ஏன் வாங்காம அங்க நின்று சொல்றாரு வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. நான் வானா எனக்கு வானா அப்படின்ட்டு வரேன். நான் இப்போ வந்து திட்டாரு வாங்கிக்க வேண்டியதானே. வாங்கிக்க வேண்டியப்பா. க்ளோஸ்பா க்ளோஸ் ஆயிடுது. சப்னா புக் ஹவுஸ் க்ளோஸ் 7:45 PM மத்தியானம் வரைக்கும் தான். ஓகே வாலே ஆந்திரா பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க சாப்பிடலாமா வானாமான்னு யோசிச்சு நிக்கிறோம். சாப்பிடனா ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம வந்து சப்னா புக் ஹவுஸ்க்கு வந்தோம். சப்னா புக் ஹவுஸ் எங்க ஊர்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்துருக்கேன். எல்லாத்துலயும் இருக்குது. பட் உன்னோட டைம் என்ன இப்போ? ஏன்னா 9 மணி ஆக போகுது. கண்டிப்பா க்ளோஸ் ஆகும். சரி பசிது. அது எனக்கு தான் பசி இருக்குது. எங்க போலாம்? எங்க போலாம்? இங்க போலாமா இல்ல வேற எங்கனா போய் சாப்பிடலாமா? யோர் விஷ், நீங்க சொல்லுங்க. எனிதிங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. இது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து நேஷனல் மார்க்கெட்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னா சாப்பிட்ற டைம் ஓகேங்களா. கண்டிப்பாக நாங்கள் எங்கே சாப்பிட்டு தான் போவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே வெளியே வந்துட்டோம். மம்மி டாடி அவங்க வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஷேரன் ஒண்டி தான் வீட்டில் இருக்கிறா. அவ்வளோ இருந்தால் வாங்கி சாப்பிட்டுப்பா. தெரில, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த மேடம்க்கு வந்து சரி எங்கன்னா நான் கூப்பிட்டு போறேன்னா நந்தனா பேலஸ்ல தான் சாப்பிடுவோமா இன்னைக்கு. நந்தனா பேலஸ் பிரியாணி, சுப்ரீம் பிரியாணி தான் வேணுமா. தேடின்னு போய் நிக்கிறோம். இங்க எங்க இருக்குதுன்னு தெரியல. அதான் கூகுள்ல தேடி நிக்குது மேடம். இப்படிதான் போனோம். அப்படி போக முடியாது. இப்போ சுத்தி தான் போனோம். சரி விட அப்படி போய்க்கலாம். ஓகே, அங்கிருந்து போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாப்பா அந்த வேற பிரியாணி எம்பயர் அதெல்லாம் வானவா அப்படி போலாம். எனக்கு தெரியாது. இப்போ வந்து நல்லா அது சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கே பசி எடுக்கும் அது சொல்றதுக்கு. அது அப்படியே அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி சொல்றா. பட்டர் நான் பன்னீர் பட்டர் சாரி பட்டர் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சுப்ரீம் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கிரில் சிக்கன், பட்டர் மில்க். நல்ல வேலை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். வேற எவனா பாவம் வேலை செய்யாதவன் கல்யாணம் பண்ணிருந்தா என்ன பண்ணிருவான்? அதை ஒமிட் பண்ணிடுமா நான் அந்த டைலாக். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் சொல்றேன்னு. இவ்வளவு சாப்பிடுற ஓகே. இவ்வளவு சரி, இவ்வளவு கேட்ட நான் வாங்கி தரேன். அது நீ சாப்பிடணும். சாப்பிடலன்னா நல்லா கேட்பேன் உன்னை. சாப்பிடுவ தானே நீ? சாப்பிடுவ, எனக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்குதுன்னா இந்த பழைய காலத்து மம்மிஸ் படம்லாம் பாத்துக்கிறியா? ரொம்ப இந்த சைட்ல இருந்து ஏஞ்சி வந்துட்டு சாவு, இதுல இருந்து ஏஞ்சி வந்துட்டு கிரேவி ஆட்ல இருந்து பசியில வந்து பேட்டிங் பண்ண தருமா? அந்த மாதிரி இப்ப நீ வந்து உடம்பு சரியாம வேலையை வந்துட்டு பேட்டிங் பண்றதுக்கு நான் பண்ணுவேன். சாப்பாடுல சூப்பரா செய்யறாங்க.
இன்னைக்கு நம்ம வெளியே வந்துட்டோமே. பிரியாணி சாப்பிடணும்ட்டு ஒரு நாளைக்கோ பிரியாணி செய்வாங்க, நாளைக்கு சண்டே. சரி இன்னைக்கு நீ செய்யணும்னு ஆசை வச்சு இன்னைக்கு நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, நான் வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே நந்தனா, நீ கேட்ட நந்தனாக்கே போலாம். ஓகே இப்படியே போலாம். அது ஒன்வே எப்படி போய் தப்பா போனோம். ஏதோ கார் வருதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார் வந்து மௌலிக்கு ரொம்ப இஷ்டமா. எனக்கே இஷ்டம். எனக்கே இஷ்டம். BMW மொழி பர்றா டேய், நீ எப்படா இப்படி போவ, நான் எப்படா நான் வந்து வருவேன். அவன் வந்து என்ன சொல்றது, அவன் ஒரு விஷயம் நினைச்சானா அவன் பண்ணிடுவான், அவன் போவான். அதெல்லாம் செம்மையா இருக்குதுல. கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணு. ஆனா அதுல ஓட்டுற பையன் சின்ன பையன். அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வச்சிருப்பானுங்க, அவனே வாங்கிருப்பான். கெத்தா சுத்துறாருல, பணக்கார வீட்டு பையனா இருப்பான். ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சுல. வந்து 2 to 3 crores இருக்கும் இது. ஓ மை காட். ஓடிதான். ஷீலோ பார்த்தா கூட பிடிக்கும் அவளுக்கு. இதெல்லாம் கார் வந்து தமிழ்நாட்டுல எஸ்ஜே சூர்யா வச்சிருக்காரு ஆக்டர். ரெட் கலர் வச்சிருக்காரு அவரு. அது நெக்ஸ்ட் நான் இந்த காரை பாக்குறேன்னா நான் இங்க தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். தம்பி ஒரு நிமிஷம் அக்காக்கு நம்பர் பாரு 000. ஐயோ தம்பி போயிட்டாரு. இப்போ மௌலி நல்லா குஷ் ஆயிட்டுப்பா. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்ட மாதிரி எப்படியோ நந்தனா பேலஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா 35 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா, அவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நேஷனல் மார்க்கெட்டில் இருந்தோம். மெஜிஸ்டிக்லேருந்து ராஜாஜி நகருக்கு வந்துக்கிறோம். இப்போ ராஜாஜி நகரில் இருக்கிறோம். இப்போ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 35 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஓகே சரி, புள்ள கேட்சே நான் பக்கத்துலேயே பசிக்குதுன்னு வர சொல்லிச்சு. சரி நான் அங்கேருந்து ரூட்டு போட்டால் இதுதான் காமிச்சிச்சு, ராஜாஜி நகர் தான் காமிச்சிச்சு. சரி ஓகேன்னு வந்தோம். ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னன்னா சாப்பிடலான்னு. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நந்தனாவில் வந்து ரெஸ்ட்ரோ பார் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நீ ஒண்டியா வந்து ஃபர்ஸ்ட் உக்காந்தல்ல, நான் கார் பார்க் பண்ணுறதுக்குள்ள ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நந்தனாவில் வந்து இது ரெஸ்ட்ரோ பார் இது. ஆனால் நம்ம சாப்பிட்றத சாப்பிட போகிறோம். நிறைய பேர் ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. 1-2 பேர் தான் ஒரு பெக்க போட்டு அதுக்கு சைடிஷ் சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம வந்து சோறு கொடுத்தா போதும். இப்போ ஒன்று சுப்ரீம் பிரியாணி கச்சா போதும். பிரியாணின்னு உக்காந்துக்குது. அதுவும் சுப்ரீம் பிரியாணி, போன்லெஸ் பிரியாணி தான் சாப்பிடுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சாப்பிட்டோம். எங்க ஊர்ல வேணு பிரியாணின்னு ஒன்று இருக்கு. நம்ம போய் சாப்பிட்டோம் தானே. எங்க சாப்பிட்டோம்? வேணு பிரியாணி சாப்பிட்டோமே. இல்லையே, எங்க இருந்தோ வரும்போது. ஓ ஆமா இது கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டோமே, அத்தானே திண்டுக்கல். அது நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் திருப்பி போய் சாப்பிடலாமா? அதுக்கோசரமே ஒரு ட்ரிப் போடலாமா? பிரியாணி சாப்பிட்றதுக்கு வண்டி திண்டுக்கல் போயிட்டு வரலாமா? எப்படின்னா போயிட்டு வரலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பின்னாடி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன சென்னையில இருக்குதான் சொல்லுங்க, பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு. இது என்னப்பா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்க? இது அதுதான் பாரு தந்தூரி. நீ சொன்னீங்கன்னா பிளேட்டர் எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நான் உன்னை நம்பி நான் வாங்க மாட்டேன், நீ சாப்பிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு சாப்பிடுவோம், அப்புறமா என்ன வேணா சாப்பிட்டு வாங்கிக்கலாம். என்ன அது? ஃபர்ஸ்ட் நீ இந்த சுப்ரீம் பிரியாணி காலி பண்ணு, நீ எனக்கு காமிச்சிடு. சாப்பிட்ட எனக்கு வேற வாங்கி தாங்கன்ட்டுன்னு. அம்மா இன்னைக்கு மோனாக்குற ஃபோர்ஸை பார்த்தா 3-4 பிரியாணி ஃபுல் டெக்ஸாவே காலி பண்ண போல. சரி ஓகே, நானே கண் வைக்க கூடாது. கண் ஆயிடுச்சு பாரு, நானே கண் வச்சிட்டேன். சாரி. என்ன சார்? ஃபர்ஸ்ட் என்னம்மா இது? தந்தூரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட் தந்தூரி, ஒரு பிளேட் சிக்கன் லாலிபாப்பு. எப்படி இருக்கு? உன் பசிக்கு இப்போ எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அவன் பாரு வந்தோன்னா பேட்டிங். நல்லா இருக்கா? சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 2 ருமாலி ரொட்டி சொல்லியிருக்கிறேன். அது வந்து இது ஏதோ ஒரு கிரேவி. என்ன கிரேவி சொன்னோம்? ஏதோ ஒரு கிரேவி சொன்னாங்க, ஆனால் நல்லா இருக்கு இந்த கிரேவி. லாலிபாப் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ரோஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு, தீஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அது வாய் டேஸ்ட்டே வந்து
ஆமா டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த தீஞ்சி போன டேஸ்ட் வர தருமா அதுதான் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலா சிக்கன் கபாப் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் நான். ரொம்ப தீஞ்சி இருந்துச்சு. ஆனா இது நல்லா இருக்குது. இது சாப்பிடு. டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். நம்ம இதுக்கு பதிலாக கபாப் சாப்பிட்டு லாஸ்ட்டாக நம்ம சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. மெல்ல மெல்ல தொண்டையில் அடிச்சுக்க போதும். ஃபுல்ஃபில் ஆச்சா இப்போ? ஹாப்பியா? நந்தனா பிரியாணி சாப்பிடணும். நந்தனா பிரியாணி சாப்பிடணும்னு. நல்லா இருக்கா? சாட்டிஸ்ஃபைடா இப்போ? 2 நாள் கார்விங் போல கிரேவிங் போல இதுக்கு. ஆமா சரி 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 நீ சாப்பிட்றா. நீ எவ்வளோ வேணுமா வாங்கி சாப்பிடு. இன்னொரு டெக்ஸா கூட சொல்கிறேன் வேண்டாம். நீ எவ்வளோ வேணுமா சாப்பிடு. ஓகே எப்படி இருக்கு இப்போ? உடம்பு எப்படி இருக்கு? பிரியாணி எப்படி இருக்கு? ஓகே சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நந்தனா பேலஸ்லேயே சாப்பிட்டுட்டு லாஸ்ட் ஃபைனல் டச் சாக்லேட் பான். ஆக்சுவலி மோனக்கு தெரியாது இது. நான் தான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன் இது சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும். பான் சாக்லேட்டில் மிக்ஸ் ஆகி அது இலை. ஆமாம் அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்துடணும். நல்லா இருக்கா? அது ஸ்வீட் ஃபுல்லாக இழுத்துரு. அது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பானை போட்டு இல்லையாத்தா? இழுக்கணும். இழுத்துரு. இப்போ அது சாப்பிட்டு நல்லா மென்று இது பண்ணு. லாஸ்ட்ல செரி. எப்படி இருக்கு? சூப்பர். இப்போல்லாம் இது வந்து பெங்களூர்ல தான் நான் பார்த்துக்கிறேன். நான் சென்னையில் ஒரு வாட்டி சாப்பிட்டப்பா. எங்கே சாப்பிட்டேன்னா இதே மாதிரி நான் சாப்பிட்டு இந்த மாதிரி பொட்டி கடையில் போய் கேட்டேன் பான் இருக்கா. என்ன பான்னா ஸ்வீட் பான் இருக்கும். நான் ஸ்வீட்ஸ் பான் சாப்பிடுவேன். சாக்லேட் பான் கேட்டேன். ஏன்னா அதுதான் எம்பயரில் ஜாஸ்தி கிடைக்கும். சரிங்களா அதெல்லாம் கிடைக்கிறதில்ல சார் ஒரு நார்மல் தான் சொன்னாங்க. அதுவும் வந்து தெரில சென்னையில் இருக்குதான்னு இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதான்னு. ஆனால் இது மோனா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுது சாக்லேட் பான். என்ன கோல்டு? கோல்டா? ஐஸ் இதில் வச்சுருந்தாங்க. ஃபயர் பான் கூட வச்சுக்கிறாங்க தெரியுமா? சரி திருப்தியாக சாப்பிட்டியா? ஷாரனுக்கு வந்து ரஸ்மலை பார்சல் பண்ணோம். என்ன ரஸ்மலை அது? அதான் ரஸ்மலாய் தான் அது. ரஸ்மலாய் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சாப்பிட்றியான்னு. சரின்னா ஆனா அவ டின்னர் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால வானான்ட்டா. அதனால இது கேட்டா அவ. இருக்கா சாப்பிட்டியா? வெத்தலை பாக்கிலேருந்து வாங்கி கொடுத்துருக்குற. ஓகே திருப்தியா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய்க்குது இப்போ மேடம். போயினே இருந்தோ நைட்டி கடை திருப்பி பார்த்துச்சு. அங்கே நான் வாங்கன்னு சொன்னேன். நைட்டி இல்லை நான் சாட்டன்ல இல்லைன்னுச்சு. சரி இப்போ அப்படியே ரோட்ல போயினுக்கும் போது ஒன்று பார்த்துச்சு. இல்லை ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய்க்குது. பார்க்கலாம் என்னான்ட்டு. இப்போ எனக்கு கூப்பிடுமா? இந்த பார்க்குறீங்களா கூப்பிடுது. கடை நம்பர் 2 நைட்டி. இது அங்கேயே வாங்கியிருந்துக்கலாம். அதே தான். அது பார்த்து வாங்க. சைஸ்க்குதா? 1295 and 1495. Yeah, this is your size. You wanted to கரெக்டாக இருக்குது. பிடிச்சிச்சா? சாட்டிஸ்ஃபைடா இப்போ? எது எடுத்துக்கிற? இதோ சரி காமிக்கலாம் அப்புறமா. அது ஒன்றுக்குது. ஓகே வாங்கிட்டியா? வாங்கிக்கோ. எவ்வளோ? 2 எடுத்தியா? ஓகே ரெண்டு எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர். நடுவில் இது வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கிடைக்கல. அதனால இன்னொரு மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணேன். அது வந்து என் ஃபேஸ்க்கு சூட் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கே வந்து ஜம்ப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மை ஹஸ்பண்ட் மண்டைக்கு வந்துட்டு இந்த ஷாம்பு. நீ அந்த மண்டையில யூஸ் பண்ணலாம். நான் மண்டை மேலே அடிப்பேன் அந்த பாட்டில் எடுத்து.
யூஸ் பண்ணுவேன். அத்தை அப்படி சொல்லு, ஹஸ்பண்ட் மண்டை, ஹஸ்பண்ட் மண்டை. ஹஸ்பண்ட் என்ன யூஸ் பண்றாரோ அது வைஃப்க்கும் அப்படி சொல்லணும். ஏன் மண்டியா வண்டி நீ சொல்லியிருந்தால அதனால சொன்னேன். அப்புறம் வந்து இது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து செட். அது வந்து டபுள் பிளாக். சோ இது வந்து இவருக்கு வந்து பெர்ஃப்யூம் வாங்கினாரு. இது ஒரு பெர்ஃப்யூம். அப்புறம் வந்து நான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன் மேக் ஃபவுண்டேஷன், சாரி மேக் காம்பேக்ட் பவுடர். சோ இதுல வந்து 2 இது இருக்கும், 2 ஷேட்ஸ். இங்க ஒண்ணு இருக்கும். இது எப்படிப்பா எடுத்தாரு அவரு கையில? அதோ இப்படி இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் டார்க் ஷேட், இது லைட் ஷேட். फ्रेंड्स உங்களுக்கே தெரியும் மேக் எவ்வளவு பிரைஸ் இருக்கும் என்னன்னு. இதெல்லாம் காமிக்கிட்டா நான் லாஸ்ட் சொல்றேன் எவ்வளவு பிரைஸ் ஆச்சுன்னு. ஏமா மேக்கப் மூஞ்சி அப்புறமா விடு ஃபர்ஸ்ட். ரெண்டு அப்புறம் இது மேக் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. கட் பண்ணிடலாம். நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ராணி. தூங்கும் போது கூட லிப்ஸ்டிக் போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறது. கக்கூஸ் போனா லிப்ஸ்டிக், சாப்பிடும் போது லிப்ஸ்டிக், தூங்கும் போது லிப்ஸ்டிக், இதெல்லாம். ஓகே, இது 2 கிரையான் டைப், இது 2 லிப் கிளாஸ் டைப். எப்படி தெரியுமா இருக்குது? சந்திரமுகில இதோ ஒடியானோ இதோ நெட்டிச்சுடி அந்த மாதிரி நீ காமிச்சுன்னுக்கிற. இது வந்து 3மே லிப் கிளாஸ் டைப், 3 ஷேடர். இது வந்து 2 வந்து கிரையான்ஸ் டைப் லிப்ஸ்டிக். அண்ட் வந்து மை மோஸ்ட் ஃபேவரட் தி விக்டோரியா சீக்ரெட் லக்ஸுரி பிராண்ட். இது செம்மையா இருக்குதா? லக்ஸுரி பிராண்ட்ல எனக்கு இது ஒரு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு பிராண்ட் விக்டோரியா சீக்ரெட். சோ இதோட ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வந்து தூக்குனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அங்கிள் எங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டா வந்து இந்த ஒரு பெர்ஃப்யூமும் கொடுத்தாரு. இதுவும் உமன்ஸ்க்கு தான், மென்ஸ் கிடையாது. இது ஒரு லக்ஸுரி, இது எக்ஸாட்டிகா அப்படின்ற ஒரு இது. ஸோ இது கூட வந்துட்டு அந்த இதுவும் இருக்கு. இதோ இது வந்து பாக்கெட் பெர்ஃப்யூமா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுல இருந்து அதேதான். இது ஸ்மெல் கூட நான் ஒழுங்கா டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு அங்கிள் வந்து கிஃப்டா கொடுத்தாரு. ஸோ அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் அங்க கிடைக்கும். கம்மி பிரைஸ்ல அந்த அங்கிள் நமக்கு பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா நாங்க வந்து 12 வருஷமா அவர்கிட்ட தான் வாங்கிருந்தோம். ஆமா, ரொம்ப வருஷமா மம்மி டேடிக்கு அவர் தெரிஞ்சவர்னால தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. டாடி வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பசங்க வருவாங்க, கொஞ்சம் பார்த்து ரீசனபிளா கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இது மேக்கெல்லாம் வந்து சூப்பரா பார்த்தோன்னு குஷி ஆயிடுச்சு மேக் ப்ராடக்ட். அப்புறமா இது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு பிரைஸ் இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்றேன், இது எண்ட் ஆஃப் த வீடியோல இது நான் எவ்வளவு பே பண்ணேன்னு. இது ஒரிஜினல் ஃபாரின்ல இருந்து இறக்கி கஸ்டம்ஸ்ல வந்தது எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சது. அண்ட் வந்து டோனர், ப்ளம்மோட ஒரு டோனர் வாங்கினேன். அண்ட் வந்து என்கிட்ட எல்லா கலர் ஆஃப் நெயில் பாலிஷும் இருக்கு. ஜஸ்ட் இது ஒண்ணுதான் இல்ல. டிஸ்டிக் வாங்கினாலும் இல்ல, சும்மா என்னத்துக்கு சும்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருந்து. ஆனா உள்ள நிறைய கலரா உழுது கிடைக்குது. கோல்டு இல்ல இல்லாததான் நான் வாங்கினேன், இருக்கிறத நான் வாங்கல. சோ இந்த கோல்டன் கலர் நெயில் பாலிஷ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்து. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் வாங்கினேன். இது வந்து இது நேஷனல் மார்க்கெட்லயே வாங்கினது. ஆமா, அங்கேயே வாங்கினது தான். இது ரெண்டும் 800 என்னவோ இல்ல, 1200 கொடுத்தோம் ரெண்டு. ஆமா, 800. சோ வந்து ஆனா அது காஸ்ட்லி 750 நினைக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 700ல இருந்து 800 குள்ள இது ரெண்டும். ஓகே, சோ நைட் ட்ரெஸ். அப்புறம் வந்து இன்னொரு கடையில வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போதோ கரெக்டா ஒரு இடத்துல வீலர்ஸ் ரோட்ல வந்து ஒரு கடை ஓப்பன்ல இருந்துச்சு 11 மணி. அப்போ கரெக்டா அவரும் சாத்தாம இருந்தாரு. இது பார்த்தோம் நைட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு எகிரின் போய் வாங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது குவாலிட்டி சூப்பரா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து எம்ஆர்பியா வந்து 1000 எவ்வளவு போட்டுக்குது, 95. நம்ம பேசி நம்ம வந்து சொன்னோம், நம்ம நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, நம்ம நீங்க வந்தா பாரு அப்படின்னு சொல்லி பேசி. ஆமா, அவர் வந்து நல்லா ஒரு இது என்ன சொல்றது, நல்லா பேசினாரு. நல்லா பேசி நமக்கு நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் 1500க்கு வந்து 2 நல்ல நைட்டி கொடுத்தாரு.
இன்னொன்னு என்ன அப்படின்னா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. நீங்க யாருன்னா போய் ட்ரை பண்ணோம்னா நீங்க இது போய் சரி அட்லீஸ்ட் நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ சும்மா போய் பாக்கணும்னா வீலர்ஸ் ரோட்ல தாம்ஸ் பேக்கரி தெரியும் இல்லீங்களா, தாம்ஸ் பேக்கரி அப்படியே டவுன் அண்ட் கீழே வந்தீங்கன்னா அங்கே தெரியும் நைட் ட்ரெஸ் நைட்டிஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம பாத்துட்டே வந்தோம் அப்படின்னாலே அவங்க கடை நம்ம கண்டுபிடிச்சலாம். நைட்டிஸ் மட்டும் தான் இருக்காங்க, நைட் ட்ரெஸ் அது மட்டும் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை விட இது குவாலிட்டி சூப்பரா இருக்குது. குவாலிட்டி நிஜமாலே செம்மையா இருந்துச்சு. அதுக்கு தான் நான் வந்து ஓகே இது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா 1800 என்ன உழுதுச்சு. நான் வந்து கொடுங்க நம்ம வந்து இப்படி போயின்னு இருந்தோம் சடனா அவங்க கடை பார்த்தோம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசணும். நல்ல மனுஷனா இருந்தாரு, கொடுத்துட்டாரு 1500 எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நாங்க விசிட் பண்ண பிளேஸ்லாம் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா 2 பிளேஸ்மே வந்துட்டு நல்ல அஃபோர்டபுள் இதுல வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி, அஃபோர்டபுள் பிரைஸ்ல நமக்கு நல்ல குவாலிட்டியில எல்லாமே கிடைக்கிறோம். இது வந்து பேசிக்கா நோ ப்ரொமோஷன், இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நான் இவ்வளோ வந்து காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம், அவரும் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாரு. நைட் ட்ரெஸ் கூட வந்துட்டு ரொம்ப நல்ல மெட்டீரியல்ல நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.